நம்மளுக்கு நியாயமான கோவம் இல்லைன்னா பேசிக் திங்ஸ் கூட வந்து சில விஷயங்கள் நடக்காம போயிடும். அந்த கோவம் இருக்கும். அந்த கோவம் விஜய் சார் நம்ம அந்த 200 கோடி 300 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுருவோம். அது ஈச் ஒன் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். நான் ஒன்று சொன்னேன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது வேணாம். கேமரா முன்னாடி போய் சொல்ல வர ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒரு மனுஷன் நல்லது பண்ண வந்திருக்காரு. எனக்கும் அதே எண்ணங்கள் இருக்குது. எனக்கு அதே கோவம் இருக்குது. நியாயமாக நான் என்னோட பேட்டர்ன் என்ன, யாரையுமே திட்ட வேணாம், யாரையுமே குறை சொல்ல வேணாம். இது நடக்கல சார், இது பண்ணி கொடுங்க. ஸோ நான் லீடர்னு சொல்றது காரணம்னா அதுக்கு வர்த்தான ஒரு ஆள், அந்த பேருக்கு வர்த்தான ஒரு மனிதர். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஆக்டர் ஜீவா ரவி சார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். சந்தோஷம் சார். நடிகர் ஜித்து, ஆங்கர் ஜித்து, நிறைய பன்முக நடிகர் சொல்லலாம். நிறைய விஷயங்கள். அதுக்கு காரணம் நீங்களும் கூட நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க சின்ன திரையிலிருந்து வெளித்திரை பண்ணி நிறைய போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாக்குறேன் டிவிகேல இணைந்து விட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ நீங்க பொலிட்டிக்கலா வரணும்ன்றது எடுத்தோங்க அவுத்தோன்றது கிடையாது. கண்டிப்பா மைண்டுக்குள்ள ஒண்ணு இருக்கும். கிடையாது. மத்த கட்சிகள் நீங்க நினைச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஏன் அதை தாண்டி டிவிக்கே சூஸ் பண்ணீங்க? இல்ல அப்ப வந்து பாலிடிக்ஸ்ன்றது இன்னைக்கு கூட எனக்கு மைண்ட்ல கிடையாது. ஃப்ராங்கா சொல்ல போனா பாலிடிக்ஸ்ன்றது இன்னைக்கு கூட பட் சராசரி ஒரு பாமரன் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு சிட்டிசன், ஒரு குடிமகனே வச்சுங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணுது. இந்த கவர்மெண்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட், அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டா யாராலையும் பண்ணிட முடியாது. நம்மளுக்கு நியாயமான கோவம் இல்லைன்னா பேசிக் திங்ஸ் கூட வந்து சில விஷயங்கள் நடக்காம போயிடும். அந்த கோவம் இருக்கும். அந்த கோவம் விஜய் சார் இருந்து. ஓகே ஓகே. அந்த மாதிரி கேள்விகளோ அந்த மாதிரி கோவமோ நான் மற்ற எங்கேயுமே பார்க்கல. நியாயமா இருந்தது. தைரியமா ஒரு ஆள், அதாவது நான் கூட வந்து ஒன் மேன் ஆர்மி தனி ஒருத்தர், அவர் கூட வந்து புஷி ஆனந்த் சார்னு ஒருத்தர் மனிதர், அவ்வளவுதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா அவரோட தொண்டர்கள் தான், அவரோட ஃபேனட்டிக்ஸ், இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த பவரே அவருக்கு, ஸ்ட்ரென்த்தே அவரோட ஃபேன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், அதுவும் எல்லா இளைஞர்கள். இவங்க மட்டுமே வச்சுக்கிட்டு 2 பெரிய ஜெயிண்ட்டை வந்து எதிர்க்கிறது சாதாரண விஷயம். ரெண்டு ஜெயிண்ட்டையும் அவர் எதிர்க்கல. நியாயமான விஷயம், இதெல்லாம் செய்யுங்கன்றார், அவ்வளோதான். ஸோ அது வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பிடிச்சது அந்த போல்டான ஒரு பேச்சு. ஏன்னா இஸ் அன் ஆக்டர். ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு நல்ல என்ன சொல்லுவாங்க மகன், நல்ல ஒய்ஃபுக்கு ஒரு கணவன், அப்பா, நல்ல அப்பா, இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தர் வழியே வராரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அந்த 200 கோடி 300 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுருவோம். அது ஈச் ஒன் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். நான் ஒன்று சொன்னேன்னா அது வேற மாதிரி இருக்கும். அது வேணாம். பட் இது வந்து ஒரு போல்டா வந்து ஒரு வந்தது விஜய் சார் மட்டும்தான். எல்லாருக்குமே வாய்ஸ் அவுட் பண்றாங்க, வராங்க, போறாங்க. ஆனால் அதோட நின்று கண்டினியூஸா பண்ணாரு, தைரியமா பண்ணாரு, உண்மையா பண்ணாரு. அதனாலதான் அவர் பின்னாடி இத்தனை பேர். எனக்கும் வந்து டக்குன்னு கனெக்ட் ஆனது அவர்கிட்ட தான். மற்ற எங்கேயுமே எனக்கு கனெக்ட் ஆகல. அதனாலதான் இட் இஸ் டிவிகே, மிஸ்டர் விஜய், அவ்வளவுதான், சிம்பிள். நான் லீடர்னு சொல்றேன் அவரை. சூப்பர். நீ உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப பிடித்த நபர்னு நீங்க சொல்லிருந்தீங்க. பிடித்த நபர் இல்ல, எனக்கு அப்பா மாதிரி அவர். அதான் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு வார்த்தைன்ற சொன்னீங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேல சேராம ஒருவேளை டிஎம்கேல போய் சேர்ந்திருந்தாலோ இல்ல மற்ற கட்சியிலயோ போய் சேர்ந்திருந்தாலோ நீங்க டிவிகே சூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவரோட சான்ஸே இல்லை. ஒருவேளை அப்படிதான் கூட கேஎஸ் வாழ்த்திருப்பேனே தவிர, சார் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர, என்னோட இலக்கு வந்து டிவிகே தான், விஜய் சார் தான். அந்த ஒரு மனுஷனுக்காக தாங்க. நான் சொல்றது என்னன்னா, கேமரா முன்னாடி போய் சொல்ல வரல, ஓப்பனாகவே சொல்கிறேன். பதவிக்கோ வேற போஸ்டிங்கோ இல்லை விஜய் சாரோட பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துருவோம், விஜய் சாரோட கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் நல்லது பண்ண வந்திருக்காரு. எனக்கும் அதே எண்ணங்கள் இருக்குது, எனக்கு அதே கோவம் இருக்குது, நியாயமான. நான் அவர் கூட ஜாயின் பண்ணுறேன். அவர் எங்கே போகிறாரோ நாங்கள் நடக்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய போகிறோம். இதில் பதவிலாம் எங்கேயுமே நடுவில் வராது. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நாளைக்கு வேணா நீங்கள், நான் சப்போஸ் போய் நின்றுனா எனக்கு கேளுங்க, சார் வேணா நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னு. வேணான்ற நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல அரசியல் கற்றுக்கணும். நான் வந்து ஒரு ஆக்டர், சாதாரண ஒரு ஆக்டர், ஒரு குடும்ப தலைவன். எனக்கு ஒய்ஃபு, பேரன், எல்லாமே இருக்காங்க, சன், மகன்லாம். பட் நான் அதை விட்டுட்டு வெளியே இப்போ பொலிட்டிக்கல் லைஃப் வரும்போது நான் எவ்வளோ விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உண்மை. நிறைய விஷயங்கள் நான் என்னோட பேட்டர்ன் என்ன, யாரையுமே திட்ட வேணாம், யாரையுமே குறை சொல்ல வேணாம். இது நடக்கல சார், கொஞ்சம் பண்ணி கொடுங்க, இவ்வளோதான். நம்ம வந்து பண்ற இடத்துல இருந்தால் நம்மள சில பேர் கேட்பாங்க, சார் இது நடக்குன்னு சொன்னீங்க, ஏன் நடக்கு? அதுக்கான முயற்சி எடுப்போம். இது லீடர்கிட்ட கொண்டு போவோம். சார் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மக்களுக்காக பண்ண போகிறோம். நம்ம மக்கள் தான், எல்லாமே நம்ம மக்கள், நம்மளோட தமிழ்நாடு, நம்ம மண்ணு சார், இது நம்ம உரிமை இருக்கு. அதனால நான் கூட நினைச்சேன், வை நாட், நம்ம லைஃப்ல வந்து நடிக்கிறோம், வீட்டுக்கு வரோம், அப்புறம் உட்காரோம், டிவி பார்க்குறோம், படம் பார்க்குறோம். இதுதான் இன்ஸ்டாகிராம்லையும் போய் என் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இவரை பிடிச்சி போஸ்ட் போடுறோம், அவரை பிடிச்சி போஸ்ட் போடுறோம். யூஸ்ஃபுல்லாக நம்ம எதுனா பண்ணோம். ஏதாவது யூஸ்ஃபுல்லானா பீப்புளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விஜய் சார் ஒரு தாட் இருக்கு, நம்மளுக்காக இவ்வளோ தூரம் நம்ம படத்தை பார்க்குறாங்க, நம்மளுக்காக கத்துறாங்க, நம்ம போனால் நம்ம மேலே இவ்வளோ அன்பு, நம்ம யாருன்னே தெரியாது,
சம்பந்தமே இல்லை. அண்ணன் தம்பி அவர் எங்கேயோ பிறந்திருக்காரு, நம்ம எங்கேயோ பிறந்திருக்கோம், நம்மளுக்கு ரத்த பந்தமே கிடையாது. அப்படியே ஒருத்தர் ஏமா இவ்வளோ லவ் வைக்கணும், நம்ம ஏதாவது செய்யணும் போது கண்டிப்பா என் லெவலுக்கு நான் எனக்கு அந்த தாட் வந்து செம செம. அவர் பாருங்க அவர் நினைக்கிறாரு போது எனக்கு அவரை பிடிச்சி போயிடுது. நான் பெரிய ரஜினி சார் ஃபேன், உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா ஃபேனட்டிக் இன்னைக்கு வரைக்கும். அது வேற இது வேறங்க, அது வேற இது வேற. இந்த இது மனுஷனா, ஒரு மனிதனா, ஒரு பொலிட்டிஷனா இல்லை, ஒரு லீடரா விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போல்டு, வெரி போல்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது போகணும், அது இருந்து அப்புறம் என்ன லைஃப் பர்பஸ் சொல்றேன். டெஃபினட்டா. இப்போ 2026 நெருங்க அரசியல் இந்த தேர்தல் நெருங்க சில விதமான ஒரு யுக்திகளை நான் பாக்குறேன். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரஜினி சாரும் விஜய் சாரும் வச்சு கம்பேர் பண்ற மாதிரியோ, அப்புறம் இப்போ எஸ்கே எடுத்துங்க, சொல்லுங்க அதையும் சொல்லுங்க. அது கேட்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, நம்ம வந்து இருக்கிறது தமிழ்நாட்டுல, நம்ம நாடு, நம்ம ஸ்டேட், டெய்லி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன் அந்த ஒரு காரணம் எங்க வந்து நம்ம அப்படி தட்டினா அது வந்து வலிக்குமோ அதை வலிக்க பார்க்குறோம். பட் வலிக்காது எங்களுக்குலாம். இட் நெவர் எங்களுக்கே வலிக்கணும்னா லீடருக்கு வலிக்குமா? நான் லீடர்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, லீடர் எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை அது எனக்கு பிடிக்காது. தலைவான்னு சொல்லணும், தலைவன் சொல்லணும். அது ரொம்ப எனக்கு சொல்றது எனக்கு என்னன்னா ஒரு டிராமட்டிக்கா இருக்கு. லீடர் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அது மாதிரி எங்க விஜய் சார், தளபதி இப்படி சொல்லலாம். ஸோ நான் லீடர்னு சொல்றது காரணம்னா அதுக்கு வர்த்தான ஒரு ஆள், அந்த பேருக்கு வர்த்தான ஒரு மனிதர். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியல சப்ஸ்டெயினே பெரிய ஆளா வந்தாரு. சிவகார்த்திகேயன் அவர்களும் அந்த அளவு தான் வந்தாரு. விஜய் சார் டிசிப்ளினுங்க. ஏன் இப்ப துப்பாக்கி கூடன்னு ஒரு மாதிரி ஒரு அடுத்த இடம் அப்படின்னு மாதிரி ஒரு அவர் வச்சே நடக்கும் போது அவரும் அப்படி நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சாருன்னா வந்து டெஃபினட்டா அவர் விஜய் சார், அவர் ஆங்கரா இருக்கும்போது விஜய் சார் ஹீரோ. விஜய் சார் கையில் அவார்டு வாங்கியிருக்காரு, அவர் ஹீரோ ஆகி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் சாரே சொல்லியிருக்காரு, நீ சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சிட்டப்பா அப்படின்னா. விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எம்ஜிஆர் இருக்காருன்னா அடுத்தது எம்ஜிஆருக்கு அடுத்தது ரஜினி சார் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. இது வழக்கம். ஸோ இப்போ சிவாஜி விஜய் சார் இருக்கார், அதுவும் அவர் கடைசி படம் ஜனநாயகம். அடுத்து விஜய் சார் யாரு? அந்த இடம் தான். பட் வந்து அந்த இடம் வந்து அவருக்கு மட்டும்தான். இது அவரே சொன்னார், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு புரட்சி தலைவர், ஒரே ஒரு தளபதி, இளைய தளபதி, அவ்வளோதான். அந்த இடம்லாம் பிடிக்க முடியாது. இதே இதுக்கு பதில் வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, அவங்க ஆடியன்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையாக சம்பாரிச்சிருக்காங்க. அது அவங்களுக்குரிய ஆடியன்ஸ், அது யாரும் எடுக்கவும் முடியாது, திருப்பி கொடுக்கவும் முடியாது. அவங்களா வர்றது தான் அது மாதிரி தானா வர்றது தான். அதனால விஜய் சாரோட ஆடியன்ஸ் அப்படின்றது இம்மென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரசிகர்களாக இருந்தாங்க. கண்டிப்பா கொஞ்ச நாள் ஒரு மாநாடு 2 மாநாடு போ ஸ்லோவா வந்து பாலிடிக்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இளைஞர்கள் பாலிடிக்ஸ் பேசினதே இப்பதாங்க. கண்டிப்பா விஜய் சார் தான் காரணம் அதுக்கு. அண்ட் நான் அது பெருமைக்கு சொல்ல, நான் கட்சியில போறேன் அவர் அது பேசி அவர் அதெல்லாம் கிடையாது. நான் கட்சியில உள்ள போறேன், ஆனா வந்து இப்போ ஆல்ரெடி போயாச்சு. நான் வந்து அந்த டிவிக்கே அப்படின்றது வந்து ஒரு ட்ரேட்மார்க். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு தெரியும், வேர்ல்டு ஃபுல்லா தெரியும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல பார்த்தாங்க, ட்ரெண்டிங்ல இருந்தது. அண்ட் நான் பெரிய பிக் ஸ்டார் கிடையாது, ஓப்பனாக சொல்லி பெரிய ஸ்டார் கிடையாது. நான் போனால் பிரேக்கிங் நியூஸ்லாம் கிடையாது, ஆனால் பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு. அது காரணம் விஜய் சாரோட பேர். கண்டிப்பா டிவிகே பிரேக்கிங் நியூஸ் வந்து டிவிகேக்கும் கே செங்கோட்டையன் அவர்களுக்கும் தான், ஜீவா ரவிக்கு கிடையாது. ஐ எம் கோயிங் இன். எனக்கு வந்து சந்தோஷம் என்னன்னா அவங்களோட ஷேடோ, அவங்க நிழல், அவங்களோட ஜேர்னியில் அவங்க பின்னாடி அவங்க கூட ஒரு சாதாரண ஒரு தொண்டனா உள்ள போகிறோம். ஓகே சார். சினிமால இப்ப விஜய் சார் படம் வருதுனாவே அவருக்கு ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஒரு இது பண்ணுவாங்க. ஆனா அஜித் ஃபேன்ஸ் அப்படி பண்றாங்கன்னு ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. நீங்களே அரசியல நமக்கு இந்த சூழ்ச்சி நம்ம பார்த்துட்டு வரோம், நமக்கு படத்துல பாக்குற மாதிரி தெரியுது சில கருள் சம்பவம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி சாரை வச்சும் விஜய் சார் வச்சும் அஜித் சார் வச்சும் ஒரு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அது மூலியமா அந்த ஃபேன்ஸ் ஓட்ட உடைக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சூழ்ச்சி பண்ணுறதா நீங்க அதை எப்படி? இல்ல, அவங்க நினைக்கலாம், பண்ணலாம், ஆனா ஃபேன்ஸ் ஓட்டெல்லாம் உடைக்க முடியாது. அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன்ஸோட லவ் வந்து யார் வந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் உடையவே உடையாது. அது நான் சொல்லிட்டேன், அது அலை, இட்ஸ் பெரிய அலை, அது வேவ். அது உள்ளுக்குள்ள யாராவது போனாங்கன்னா அவங்க தான் மாட்டிப்பாங்களே தவிர வேற யாருமே அதை உடைக்கவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல். விஜய் சார் மேல அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வந்து ஒரு இடத்துலையும் நம்ம போகும்போது அவங்க பேசுற விதம், அது சொல்ல வேணாம். நான் சொல்றது என்னன்னா அது ஆடியன்ஸ், அது மக்கள் காமிப்பாங்க. நார்மல் மக்கள், சினிமா தனம் இல்லாத மக்கள், அது எம்ஜிஆரை பிடிச்சவங்களும் சரி இருக்காங்க, கலைஞரை பிடிச்சவங்களும் இருக்காங்க, நிறைய எல்லா தலைவரும் பிடிச்சவங்க. விஜய் சார்னு வரும்போது எங்க தம்பி நாங்க பாத்துக்கிறோம் இப்படிதான் சொல்றாங்க தவிர அது எங்களுக்கே பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. சூப்பர். அதனால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பண்ணுவாங்க, அஜித் சாரை வச்சு பண்ணுவாங்க, ரஜினி சார் வச்சு பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணுவாங்க, முடிஞ்சா அடுத்த ஜென்ரேஷன் யாராவது இருந்தால் அவங்கள வச்சும் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம கண்டுக்கவே வேணாம், அதை காதலையும் போட்டுக்கணும். அது நடக்க போறதே கிடையாதுங்க. விஜய் சார் வந்து இதுல துப்பாக்கி படம் பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்டைல் ஒண்ணு பண்ணுவாருங்க அப்படின்னு அவ்வளவுதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இன்டர்வியூ இருக்கு, அடிக்கடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கணும். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ்.